Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.12 ஓட question number 6 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. From a group of 2x square black bees, இது 2x2 இல்ல, இது மேல வரும் 2x square இது question. Square root of half of the group of went to a tree. Again 8/9 of the bees went to the same tree. The remaining two got caught up in a fragrant lotus. How many bees were there in the total? ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் பிளாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் பீஸுடைய டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2x² அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஒரு மரத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப். இப்போ ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு, அடுத்து ஹாஃப். அப்போ half of the group, அந்த குரூப்ன்றது என்ன இதானே, அப்போது இந்த குரூப்போட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஃப்ரம் அ குரூப் ஆஃப் 2x². அப்போ டோட்டல் பீஸ் குரூப் எவ்வளோ, 2x² இருக்குது. இந்த குரூப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டோம், ஹாஃப்ன்ற வேர்டுக்கு ஹாஃப் போட்டுட்டோம், நெக்ஸ்ட்டு குரூப் எழுதிட்டோம். இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்கொயர் ரூட்லேருந்து x² வெளியில் வந்தால் என்ன தான் இருக்கும், நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மொத்த 2x² ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ஒரு எக்ஸ் அப்படின்றது ஒரு 10, 20, 100 எது வேணால் இருக்கலாம். அந்த குரூப் ஆஃப் பீஸ் வந்து மரத்துக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கு. அடுத்தது பாருங்கள், அகெயின் 8/9 of the bees went to the same tree. 8/9 of the bees, இந்த இடத்துல பீஸ்ன்றது எக்ஸ் சொல்ல மாட்டாங்க, எப்போவுமே என்ன டோட்டல் தான் சொல்லுவாங்க. அப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 16x²/9. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து இந்த ட்ரீ வரைக்கும் இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஒன். அடுத்தது அகெயின் 8/9 of the bees went to the same tree. இந்த போர்ஷன் வந்து இந்த செகண்ட் ஒன். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்றாங்க, ரிமைனிங் 2 பீஸ் இருக்குது. இது என்ன இருக்குது, காட் காட் அப் இன் அ ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். ஓகேவா, இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னது, எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 16x² ப்ளஸ் 16x²/9 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க, 2. இது மொத்தமாக சேர்த்த பீஸோட டோட்டல் தான் வந்து 2x². இது புரியுதா பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் பீஸ் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் பீஸில் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஒன்று போயிடுச்சு, அண்ட் 8/9 போயிடுச்சு, ரிமைனிங் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டோட்டல் தான் என்னது, அவங்க கொடுத்த குரூப் ஆஃப் பீஸ். புரியுதா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இது நார்மலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு கம்ப்ளீட்டாக இதை என்ன பண்ணலாம், நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 9x + 16x². ஏன் 16x², 9க்கு 9 கட் ஆகிடும், ஸோ ஒன்லி 16 தான் இருக்கும். ப்ளஸ் 9 2s are 18 இஸ் ஈக்குவல் டு 9 2s are 18x². ஸோ இப்போ இங்கே 18x² இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 18x² மைனஸ் 16x² மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ 18x² 16x² போயிடுச்சுன்னா நமக்கு மீதி என்ன இருக்கும், 2x² மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே எதுவும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட், சம் ஆஃப் ரூட் கான்செப்ட்டுக்கு போயிடலாமா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 2 × 18, அப்போ -36. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பிஆர் என்ன, -36, அண்ட் எஸ்ஆர் என்னது நம்மளுக்கு, சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -9. ஸோ இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், அதோட டிஃப்ரென்ஸ் ஆர் அடிஷன் 9 வரணும். என்ன ரெண்டு நம்பர் வரும் சொல்லுங்கள், நம்மளுக்கு நார்மலாகவே இது என்ன தெரியும், 12 3 டைம்ஸ் 36, 6 6 டைம்ஸ் 36 அந்த மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை 18 2 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 12 3 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா 12க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ 12 3 டைம்ஸ் 36 அப்படின்னா நமக்கு எஸ்ஆர் முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கணும். -12 + 3 பண்ணி பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணால் -36, ஆட் பண்ணால் -9. அண்ட் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன இருக்குது, 2 இருக்கா? ஸோ அப்போ டிவைடட் பை 2 பண்ணலாமா? இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -6 + 3/2. இது ரெண்டு தான் நம்மளுடைய ரூட்ஸு. கரெக்டாக? இப்போ இந்த ரூட்ஸை நம்ம எப்படி இதில் எழுதுவோம், நம்ம ஃபஸ்ட்டு எழுதும் போது x - 6 ×
2x + 3 கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு 2 முன்னாடி எழுதணும் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒவ்வொன்றத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணுவோமா. இது ஒன்னொன்றுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 6 வருது. அடுத்து இந்த போர்ஷனை எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 2x + 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -3, x இஸ் ஈக்குவல் டு -3/2. இப்போ பீஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது நம்மளுக்கு மைனஸில் வரலாமா. ஸோ பீஸ்ன்ற வரும்போது நம்மளுக்கு மைனஸ் பாசிபிலிட்டி சொல்யூஷன் கிடையாது. ஸோ இது வந்து என்ன அர்த்தம், நாட் பாசிபிள். ஸோ -3/2 இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன மட்டும்தான் எடுத்துக்கலாம், 6 மட்டும்தான் எடுத்துக்கலாம். இப்போ ஹவு மெனி பீஸ் ஆர் தேர் இன் த டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2x² கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 2x², கரெக்டாக. அப்போ 2 × 6². 6² வந்து 36, 36 × 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், டோட்டல் 72 வருமா. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, இந்த 72 ஆன்சரை நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ கொஷினில் வந்து உங்களுக்கு ஹவு மெனி பீஸ் ஆர் தேர் இன் த டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் டோட்டல் பீஸ் ஆர் 72. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.